வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ள நிலையில் இப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அனைத்து சமுதாயத்திற்கும் உட்பட்டு சுடுகாட்டில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கழிவுகள் சுடுகாட்டு பகுதியில் மலை போல் குவிக்கப்பட்டு வருவதால் மனிதர்களின் இறுதி பயணம் கூட சுகாதாரமற்ற முறையில் மரியாதைகள் இழந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்தனர். எனவே குப்பை கழிவுகளை அகற்ற வலியுறுத்திய பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவர் மேலகரம் பேரூராட்சியானது குப்பைகளின் ஊழல் செய்வதாக 10க்கும் மேற்பட்ட கேள்விகளை பேரூராட்சிக்கு எதிராக எழுப்பியதோடு அதனை சுவரொட்டியதாக ஒட்டப்பட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிர் சுரங்கம் திட்டப்பணி மேலகரம் பேரூராட்சியில் உள்ளதா? இதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட லட்சக்கணக்கான பணம் எங்கு சென்றது? பேரூராட்சி பயனாளர்கள் மூலம் எத்தனை டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது? குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டால் மலை போல் குப்பைகள் குவிய காரணம் என்ன? மாதம் பேரூராட்சியில் செயல் அலுவலகர் ஈவோ மாறுவதற்கான காரணம் என்ன என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கேள்விகளை எழுப்பியது திட்டக்கழிவுகள் மாதந்தோறும் வரி கட்டும் மக்கள் தான் இதற்கான விடை கிடைத்தால் தெரியப்படுத்துங்கள் என்று வாக்கியங்கள் பேரூராட்சியின் சார்பாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.